சோழக்கிளி காலையில இந்த பீடி தட்டத்தை விட்டு எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? சாப்பிட்டு எடுத்து எதுவும் வீட்டுல எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருக்க வேண்டியதானே? வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாச்சுங்க. ராத்திரிலாம் உறக்கமே கிடையாது பார்த்துக்கிடுங்க. என்ன வெயிலியம்மா சூடு எடுத்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு உறக்கமே இல்லைங்க. அதான் நேரத்தோடு எலும்பி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சோறு கறி வச்சாச்சு, வீட்டையும் தூத்து போட்டாச்சு, துணிமணி எல்லாம் அலசி போட்டாச்சு. சரி அந்த ஆளுந்து பீடினாலும் சுத்து, ஒரு 100 துளி சுத்தினாலும் எதுனாலும் ஒரு செலவுக்கு ஆகும்ல, என்னத்தையும் சும்மா இருந்துகிட்டு அதான் சுத்திட்டு கிடக்கேன். வயிறு பசிக்கல, பிறகு சாப்பிடுதுங்க. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு மக்களே, அவ வீட்டுல தானே கிடக்கா, சாப்பிட்டுக்கிடுவா. வீட்டுல உள்ளவளுக்கு என்ன சாப்பாடு பசிக்கும் போது அவ எடுத்து சாப்பிட்டுக்கிடுவா. நீ வேலை பரவும் நல்லா சாப்பிட்டு, என்ன கையிலேயே வச்சு பார்த்து கிடக்க. குடி மக்களே. பாதி இப்பதானே குடிச்சேன், ஒரு மாதிரி இருக்கு. நிறைய குடிச்ச ஒரு மாதிரி வயிற்று வலிக்க மாதிரி இருக்குமா? இருங்க கொஞ்சம் கழிச்சு குடிக்கேன், இல்லைன்னா வச்சிருக்கமா சாயங்காலம் வந்து குடிக்கேன். பெற வச்சு குடிச்சா அது ஆவாம போயிரும் மக்களே. புளிப்படுத்த மாதிரி ஆயிரும். சாப்பிடு, குடிச்சிட்டு போ. வீட்டுலதான் இருக்காளா? எவ்வளவு இதா சொல்லிருந்தாவமா வீட்டுல இருக்க வீல. இவ 8 மணிக்கு வேலைக்கு போனா நான் 4 மணிக்கே எழும்பி சோறு பார்த்து கறி பார்த்து இவ்வளவு வேலையும் பார்க்க வேண்டியதான் கிடக்கு. அவ்வளவு வேலையும் பார்த்தாலும் நம்மளுக்கு எல்லாம் பேர் என்ன இருக்கு? சும்மா இருக்கேன்னு அவில சாப்பிடணும். சரிச்சாம நானும் தான் வீட்டு செலவுக்கு துட்டு பார்க்கணுமே இந்த பீடியை பிடிச்சி வித்தது எல்லா வேலையும் பார்க்க தான் செய்ய. அப்படி இருந்தாலும் பேரு சும்மா இருக்கேன் இதே தான் சொல்லுதாவமா. எத்த குழுவுல ரூபா கட்டணும்னு சொல்லி தானே இருந்தேன். நீங்க தரவே இல்லை. இன்னும் கடைசியில 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல 4 நாளைக்கு முன்னாடி சொல்லலன்னு என்ன பிடிச்சி ஆசுவிய. நானும் ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கேன், குழுவுக்கு ரூபா கட்டணும் ஒண்ணுமே மூச்சுடாம இருக்கீங்களே என்ன? சோழக்கிளி இன்னும் சம்பளம் தரல பத்துக்கு, நீ சம்பளம் போடுதுன்னு சொல்லியிருக்காவ. நீ தான் முதலாளி வந்திருக்காவட்டி, வாங்கிட்டு வந்து தாரேன். என் பிள்ளை சாப்பிடும் போதாம ரூபா பத்திலாம் பேசுவா. துட்டுனே தான் நிக்க. சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ இது பண்ணி இப்பயே தான் கேட்கணுமா? சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் யார்கிட்ட தான் கேட்க? அவிட்ட தானே கேட்க முடியும். துட்டு வாங்கி அவளுக்கு தானே கொடுத்தேன். நானும் ரூபா வாங்கினேன், எங்க அம்மைக்கு அப்பாளுக்குமா கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். குழுவுல துட்டு வாங்கி அவளுக்கு தான் கொடுத்துருக்கு. அவிதான் பைக் ரெடி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் ரூபா வாங்கினாவ. பிறகு கட்ட வேணாமா? போன வட்டி பொம்பளை எல்லாம் 10 மணிக்கு சொல்லிட்டு நான் 11 மணிக்கு கொண்டு கொடுத்தேன்னு எல்லா பொம்பளையும் என்ன கடந்து ஏசிட்டு நடந்தாவ. எங்க 500 ரூபா தந்தாலும் போதும். பாக்கி துட்டு பீடித்து நாளைக்கு போட்டுருவேன். தூள் பட்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், அதை வச்சு கொடுத்துக்கிட்டேன். பாதி தந்தாலும் போதுங்க. இல்ல இன்னைக்கு முதலாளி வந்தவன மொத்தம் தந்துருவாவா? இன்னைக்கு சாயங்காலம் தாரேன்னா ரூபா. பிள்ளைல எல்லாம் எழுப்பலாம்ல, நேரத்தோட எழுப்பி எதுவும் சாப்பிட இப்படி கொடுக்கலாம்லமா? இப்படி கடந்து உறங்கிட்டு கிடக்காளுவ. பள்ளியோட லீவு தானே, எந்தாலும் கிடக்கட்டும். இப்ப எலும்பி என்ன செய்ய போறாலும் என்னதான் போட்டு உயிரை வாங்கிட்டு கிடப்பாவா? அதை செய்ய இதை செய்யிட்டு இந்த கூழெல்லாம் அவளுக்கு கொடுத்தா இறங்குன்னு நினைக்கலோ. இப்ப பாருங்க 2 பேரும், ஒரு ஆள் இருந்துச்சு இட்லி எப்ப, ஒரு ஆள் இருந்துச்சு தோசை எப்ப, என்ன பட்டு பாடாதான் படுத்து வாழ்வேன். ஒரு ஆளுக்கு காப்பில சீனி கூடுதல் வேணும், ஒரு ஆளுக்கு குறைய வேணும். 2 வீட்டுல இருந்துச்சுன்னா தொல்லைதான் செய்யுங்க. கடந்து கொஞ்ச நேரம் உறங்கினாலும் செய்யட்டுங்க, ஏன் வேலைனாலும் நடக்கட்டும், பிறகு எந்திரிக்கட்டும். நீ அவளும் எலும்பு வச்சு வீட்டுல எல்லாம் ஒரு வேலை பழக்கி கொடு. பள்ளியோடத்துல லீவ்ல இருக்கும் போதே இதெல்லாம் சொல்ல முடியும். வீட்டுல ஒரு வேலை அவளுக்கு துணியெல்லாம் அவளே அலசி போட சொல்லி வீட்டுல இருந்து சமைக்க வைக்கலாம் கத்து கொடுமா. ஒண்ணுமே தெரியாம பிள்ளைகள் இப்படி காலேஜ் போக போறாளுவ. பிறகு கல்யாணம் அது இதுன்னா ஒண்ணு தெரியாம இப்படி இருக்க என்ன செய்ய? மாமியாருக்கு சமைச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவ சமைச்சு சாப்பிட வேண்டாமா? ஒரு ஹாஸ்டல்ல எதுவும் போட்டோம்னா அவளுக்கு சமைச்சு சாப்பிட ஒண்ணும் தெரியாம கிடப்பாளுவ. என்ன ஏதுன்னு ஏதாவது பார்த்து சொல்லி கொடு. ஆமா உங்க மவளுக்கு அப்படியே நான் சொன்ன உடனே எல்லாம் கேட்டுக்கிட்டு அளவு பாருங்க. எம்மா எம்மா என்ன நீ வீட்டுல தான் இருக்கியோ? வேலை கிளம்பலையோ? போப்பன செல்வி, சாப்பிட்டியா? கூழ் குடிக்கியா? ஏன் மைனியோ எங்க அண்ணனுக்கு காலையில கூழா கொடுக்குதியா? ஒரு தோசை இட்லின்னு கொடுக்கலாம்ல. இதை சாப்பிட்டு எங்கிட்டு போய் காணும்? உடனே பசி எடுக்கும். ஏம்மா அண்ணன் மேல அக்கறை உள்ளவ காலையில 2 தோசை சுட்டு விடுந்து தர வேண்டியதானம்மா. வெயிலுக்கு எதமா இருக்கட்டுமே, உடம்பு குளிர்ச்சியா இருக்கட்டும் கொஞ்சம் கூழ கச்சி கொடுத்தேன். பெரிய இவா மாதிரிதான் பேசியா. ஏன் டீ முகம்ல ஒரு மாதிரி வாடி போய் கிடக்கு? ஏன் நல்லா தானே இருக்கா? சும்மா இருக்கவனே எப்ப பார்த்தாலும் வாடி இருக்குன்னே தான் சொல்லுவேன். நல்லா தானே இருக்கா? உனக்கு தெரியாது டீ, தாய்க்கு தான் தெரியாம முகத்தை பார்த்தா. நைட்லாம் உறக்கமே கிடையாதுமா, ஒரே சூடு பத்துக்க. கிடந்து ஒரு மாதிரி சிறையா இருந்துச்சு. அங்கிட்டு இங்கிட்டு உரண்டு உறங்கதுக்கே ஒரு 4-5 மணி போல ஆயிட்டு பத்துக்க. பிறகு காலையிலயும் நேரத்தோடு எழும்பிட்டேன்னா அதான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா, உறக்கமா வருது. உறங்க வேண்டியதானே இப்ப பகல் உனக்கு என்ன வேலை? கிடந்து உறங்க வேண்டியதானே? அவனும் வேலைக்கு போயிட்டான்ல. ஏமா அவளுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது, வீட்டுலதான் இருக்காவ. எங்க வீட்டுல படுக்கலான்னு பார்த்தா ஒரே சூடா இருக்கு, எங்க போய் படுக்க? ஒரு ஏசி கேட்டது காலையிலயே அப்படி ஏசிதாவமா, அவ்வளவு பேச்சு பத்துக்க. ஏசி இல்லாம இருக்க மாட்டே வைக்க மாட்டேன், அவ்வளவு திட்டுதாவ. என்ன செய்ய? நீ எதுக்கு மக்களே அங்க கேட்டா? இங்க வந்து கேட்க வேண்டியதானே? அண்ணன் இருக்காமல, அண்ணன் வாங்கி கொடுப்பான். அண்ணன் இருக்கா? அண்ணனுக்கு குடும்பம் கிடையாது பத்தியா? குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, பிள்ளைகள் ஒண்ணும் கிடையாது. அண்ணன் சம்பாதிக்க போற அவங்களுக்கு ஏசி வாங்கும், பாத்திரம் வாங்கும், மட்டை வாங்கும், செலவு பண்ண நாங்களும் என்ன செய்யன்னு தெரியல கிளவி. நான் இவ்வளவு நேரம் சூடு எடுக்குது உறக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஒண்ணுமே சொல்லல. இப்ப மக உறங்கலன்னு உடனே ஏசி வாங்க நிக்காவமா. எங்கன்னு நானும் போட்டும், நம்ம காதல இதெல்லாம் கேட்காம இருந்துட்டா போதும். எதுக்குமா அண்ணனுக்கு சிரமம்? பாவம் அவனே கஷ்டப்படியா. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது செலவி, ஒரு கஷ்டம் கிடையாது, நான் வாங்கி தரேன். சரிண்ணே, காலையிலேயே வந்த வேலையை சாதிச்சிட்டால. சரிம்மா நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. ஒன்னும் ஒரு நேரம் பார்க்கலனாலும் எனக்கு என்னமோ மறுக்கு பாத்துக்க. அதான் சரி சும்மா எட்டி பார்த்துட்டு போமேன்னு வந்தம்மா. சீனி இல்ல, நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன்னு. நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டாட்டி? இல்லம்மா நான் பையன் நடந்து போயிட்டு வரேன். நெட்டவழி அங்க நான் நின்றுட்டு இருந்தா பாத்துக்கங்க. அப்படி சும்மா பேச எடுத்து போயிட்டு வரேம்மா. சரி டீ பார்த்து போ. மைனியோ போயிட்டு வரேன். ஆமா எங்கேயோ துபாய்க்கு வர மாதிரி போறேன். இந்த பக்கத்து வீட்டு தானே போற? அப்போ எப்பயும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாவ. வீட்டுல ஏதாவது வேலை பார்க்க சொன்னதுக்கு முட்டு வலி நடுவலி எல்லாம் சொல்லியது. மகளுக்கு சீனி வாங்க இவ்விய போற அவளாம் கடைக்கு நடந்து. எல்லாம் நடிப்புதாம்மா, ஆவாத விழுவ. நம்மளை பார்த்தாதான் நடிக்காவ. இங்க எவ்வளவு நேரம் இதுல நிக்காது? வெயில் ஒரு மாதிரி இருக்கு, தலை சுத்திட்டு வருது. நேரத்திலேயே போன் மட்டும் சொல்ல வேண்டியதானே? எவ்வளவு நேரம் நிக்க வைக்காவிய? இப்ப வரேன்ட்டு. இப்ப வந்துருவான் நெட்டவள்ளி. இதே தான் 1 மணி நேரமா சொல்லிட்டு கிடக்கிய. நெட்டவள்ளி என்ன
மாப்பிள்ளை ரெண்டு எங்க நிக்கிய எங்க வெளியில கிளம்பி போற மாதிரி இருக்கு. எக்கா செல்வி அக்கா உமா எங்க பெரிய 2 பேரும்? இப்படி சீனி காலியாயிட்டு கடைக்கு போலான்னு போனேன். அவ்வளவு ஏதோ வாங்கணுமா, அதான் 2 பேரும் அப்படி சேர்ந்து வந்தோம். நீ எங்க இப்படி போற? உங்க மாப்பிள்ளை எங்க ரெடியா நிக்காவ? எக்க ஒரே சூடுக்கா, ராத்திரிலாம் உறக்க வர மாட்டேங்க. அதான் ஒரு ஏசி வாங்கி தாங்கன்னு சொன்னேன், அதான் கடை கூட்டு போறாவக்கா. அவைய ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்ட துட்டு கேட்டிருப்பா போல, கொண்டுட்டு வாரேன்னாவ ஆளையே காணும், அதான் நின்றுட்டு இருக்கோங்க்கா. எம்மா நெட்டவழி மாதிரி கொடுத்து வச்சவளா இருக்கணுமே. உன் மாப்பிள்ளை எல்லாம் கேட்டவனே ஏசி வாங்கி தாரான். என் மாப்பிள்ளையா கேட்டவனே என்ன ஏசி ஏசனை பத்தி கடைசியில எங்க அண்ணன் போய் சொன்னக்கு எங்க அண்ணன் தான் ஏசி வாங்கி தாரேன்னு சொல்லியிருக்கான். இந்த வெயிலுக்கு இருக்க முடியலமா, பங்குன்னு வெயில் அப்பா பல்ல காட்டிட்டு வரி. ஆமாக்கா, ராத்திரிலாம் உறக்கமே வர மாட்டேங்க. என்ன சூடு பத்திலாம் ராத்திரி உறங்காம இருந்து பகலெல்லாம் தலைவலி வந்துடுதுக்கா. நேத்துலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் காசு துட்டெல்லாம் செலவாயிட்டு, அதான் அவிய சொன்னாவ ஒரு ஏசி வாங்கி வீட்டுல போட்டு வைப்போன்னு. வெயில் காலத்துக்கு மட்டும்னாலும் போட்டுக்கிடலாம்ல. சரி சரி டி. பிள்ளைங்கட்டி நெட்டவழி அவ பள்ளியோடம் போயிட்டாக்கா. உங்க பிள்ளைல எங்க இன்னைக்கு பள்ளியோட இருக்கா? இன்னைக்கு ஸ்டடி லீவாக்கா? பள்ளியோட இருக்குமா போயிட்டு. சரி டி, வெயிலா இருக்கு நிக்க முடியல, நாங்க போய் பொருளை வாங்கி வீட்டுக்கு போறேன்னு நீ ஏசி வாங்கி சொல்லிட்டு நாங்க வந்து பாக்கோம். சரி டி உமா. சரி நாங்க பிறகு பாக்கோம், என்ன போயிட்டு வரோம். சரி டி. ஏம்மா இவளுக்கு 2 பேருக்கு தெரிஞ்சா போதுங்க, ஊரே சொல்லிடுவாளுவன்னா. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் போன்னு. இவ்வளவு 2 பேரும் கண்ணுல பற்றவே கூடாதுன்னு நினைச்சு பாத்துட்டாளுவ. இவ்வளவு கண்ணுல பட்டாலே போதுங்க, ஊரெல்லாம் சொல்லிட்டு வருவாளுவ ஏசி வாங்க போறேன் ஏசி வாங்க போறோன்னு. வேற ஏதாவது சொல்லலான்னு பார்த்தாலும் பொய்ய சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாளுவ. அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க போன் படுங்க, இன்னும் என்னென்ன யார் யாரும் வந்து கேட்பாவன்னு தெரியாது. போன் படுங்க, வாரதுன்னா பப்ப இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் நிப்போங்க. இங்க நின்று எல்லாரும் பார்த்துட்டு போறாவ. சரி இரு, இன்னொரு வாட்டி போன் போடியே. எம்மா பள்ளியோட லீவ் விட்டாச்சுலமா, நான் போய் அத்தை வீட்டுல நிக்கட்டா லீவுக்கு? அத்தை வீட்டும் போவேணும், ஒரு சொத்த வீட்டும் போவேணும். இங்க நின்னா போதும், உடனே லீவ் விட்டோன்னே பறந்துருவாளுவா. எந்த அத்தை வீட்டுக்கு போற? ஏன் அவளுக்கு என்ன 10-15 அத்தையா இருக்கு? ஏன் தங்கச்சியோட தான் சொல்லுதா? என் குடும்பம்னாலேயே உனக்கு அப்படிதாம்மா இருக்கு. என் தங்கச்சி வீட்டுல விட்டா என்ன பார்த்து மாட்டாளோ? அம்மா உங்க தங்கச்சி பாத்துட்ட லட்சம் தான் எனக்கு தெரியும்ல. கல்யாணம் முடிச்சு நான் வந்தது என்ன பட்டு என்ன பாடுபடுத்தினாவே எம்மா. உங்க தங்கச்சி உங்க அம்மை என்ன படுத்தின பாடு இப்போ என் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. என் பிள்ளைல மட்டும் அங்க ஒட்ட விடுவேனாக்கும். ஒண்ணும் வேண்டாம், இங்க நின்னா போதும். நீங்க வேணா போறதுன்னா போங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் இருங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னும் சாகது வரைக்கும் இதை சொல்லிட்டு தெரி. இன்னும் வயசு என்ன ஆயிட்டு, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆயிட்டு, இன்னும் என் தங்கச்சி பண்ண கொடுமை எங்க அம்மா பண்ண கொடுமைன்னு சொல்லிட்டடக்கா. ஏன் வயசாயிட்டுனா எல்லாம் மறந்துருமா? ஏம்மா நீங்க சண்டை விடாது. ஏம்மா என்ன கொண்டு விடுங்க, அத்தை நல்லாதமா பாத்துக்கிடுவாவ. அதான் உங்க அப்பா கூட சேர்ந்து நீ அந்த குடும்பத்தோட தானே இப்ப சேர நிக்க. லீவுக்கு எங்க போனாட்டி இங்க இரு. மாடு கிடக்கு வீடு கிடக்கு, நான் நிக்கேன் வீட்டுல தானே இருக்கேன். அம்மா கூட இருக்கலாம், ஏதாவது உதவி செய்யலாம் பார்க்கலாம். அது ஒண்ணும் நினைப்பற மாட்டேங்க. என்ன எங்க போனா யார் வீட்டுல நிக்க இதைதான் பாக்குறிய. செவிட்ட பேத்திரபத்துக்கு இங்க நின்னா போதும். நீ வீட்டுல உள்ள வேலையில எல்லாம் படி கொஞ்சமாவது. ஒரு தூத்துப்பட துணி அலசிப்பட எதுனாலும் செய்தியா, ஒரு வேலை செய்யறது கிடையாது. வீட்டுல இருந்து வேலை பார்க்காத பரட்டி. இம்மா போமா, எப்பனாலும் இப்படி ஏசிட்டே தான் இருக்கேன். எல்லா பிள்ளைகளும் அவைய பாட்டி வீடு சித்தி வீடு பெரிய வீடுன்னு எல்லாம் போறவ. நீ நான் ஒரு இடம் விட மாட்டேங்க. போவோம் போ மாதிரி எங்க அம்மா வீட்டுக்கு போவோம். அங்க ஒண்ணும் போக வேண்டாம். என் தங்கச்சி வீட்டுக்கு போக வேண்டாம், உங்க அம்மா வீட்டுக்கும் போக வேண்டாம். பிள்ளை அங்க கொண்டு விட போறலாம். என் தங்கச்சி வீட்டுக்கு போக கூடாதுங்கல்ல. பிற வேணது உன் வீட்டுக்கு போக நிக்க, எங்கேயும் போக கூடாது. நீ வீட்டுல இருந்தா போதும். ஏன் உங்க வீட்டாரை மாதிரி எங்க வீட்டாரவே? எங்க வீட்டாரவில நல்லவிய பிள்ளைகளுக்கு நல்லதான் சொல்லி கொடுத்து அனுப்புவாவ. உங்க வீட்டுல கொண்டு விட்டனீங்களே, யாரை எப்படி கெடுக்கணும், யாரு குட்டையை எப்படி கலக்கணும்னு சொல்லி கொடுப்பாவ. ஏம்மா போது நிப்பாட்டுங்க, உங்க இதெல்லாம் நிப்பாட்டுங்கம்மா. நீ எங்கேயும் போக கிடையாது. ஏம்மா நீ போட்டி ஒரு இடம் விட மாட்டேன். சரி இப்படி இருந்திருந்து வாய பாக்காதிய. கறி ஆயிட்டுல போங்க, சோத்தை எடுத்துட்டு வார உள்ளுக்குள்ள போய் அந்த மாட்டாவுத்து கத்துங்க. வெயிலுக்குள்ளேயே நிக்கி அந்த நினப்பெல்லாம் இருக்காதுமா. அது எவ்வளவு நேரமா வெயிலுக்குள்ள கத்திட்டு கிடக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்து வைக்கலாம், ஒரு நினப்பு இருக்காது. போங்க அந்த மாட்டாவுத்து கட்டுங்க. நான் தான் செய்யணுமோ எல்லா வேலையும். சரிம்மா அலறாத. குமாரி நீ வருத்தப்படாதேன்னு லீவுக்கு எங்கேயும் போல வைக்கலன்னு நான் கூட்டிட்டு போறேன். என்ன மக்களே, எங்க அம்மா வீட்டுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் கூட்டு போறேன். கடைசியா உங்க அத்தை வீட்டுல போய் ஒரு நாள் நின்னா போதும். அவ்வளவு ஆவாது, அவ்வளவு கூட எல்லாம் போக கூடாது. சரிம்மா. இக்கா ராமலட்சுமிக்கா. சோளக்கிளி வாம்டி. என்ன சோளக்கிளி காலையில இங்கிட்டு ஓடேந்திருக்க? ஏக்கா எங்க வீட்டாரவில்ட்ட இந்த குழு கட்டுறதுக்கு ரூபா கேட்டிருக்கேன். அதான் நேரத்தை தந்துட்டேன்லம்மா. ஏக்கா அது அவியில தெரியாம என் கையில வச்சிருந்த ரூபாக்கா இப்ப குழுவுக்கு ரூபா கட்டணும்னு சொல்லி நான் அவள்கிட்ட துட்டு கேட்டிருக்கேன். சாயங்காலம் போல உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கேன்க்கா, தருவாவ. நீங்க வாங்கி வச்சுக்கிடுங்க. என்னக்கா நான் பிற உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிடியே. சரி சரிம்மா வாங்கி வைக்கேன். சாப்பாடுலாம் பார்த்துட்டியா? நான் பார்த்தாச்சுக்கா, சாம்பார் தான் வச்சேன். நீங்க என்ன செய்திய? மீன் கறி வச்சு சோத்த பங்கிட்டு இருக்கேம்மா. இன்னும் நானே பிள்ளைகளை கொண்டு வரியா? வேணக்கா இருக்கட்டும், நேத்தாங்க மீன் கறி தான் வச்சுது. வேண்டாம் நீங்க சாப்பிடுங்கக்கா. நீங்க அவிய பாட்டி சாயங்காலம் வந்து துட்ட தரும்போது நீங்க ஏற்கனவே தந்துட்டான்னு சொல்லிருக்கூட பத்தியில, அதான் அவிய அங்கோடி போனோம் நீங்கிட்டு ஓடி வந்தேங்க. சரிம்மா வாங்கி வைக்கேன். சரிக்கா பிறகு வரேன்னு பிடிச்சுட்டு வரலையோ?
வாரேம்மா, அவ்வளவுதான், வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு துணியை மட்டும் கொஞ்சம் அலசி போட்டு வாரேன்னு. ஆ சரிக்கா.